நமஸ்தே. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த வீடியோல நம்ம ஹிந்தியில இருக்கிற இடைச்சொற்கள் தான் பார்க்க போறோம். இடைச்சொற்கள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வார்த்தையை நம்ம முழுமையா சொல்றதுக்கு அந்த மீனிங்கை கரெக்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த இடைச்சொற்கள்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கிலீஷ்ல வந்து அதை ப்ரிப்போசிஷன்னு சொல்லுவோம். இங்க நான் ப்ரீ போஸ்ட்ன்னு சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல அதை ப்ரிப்போசிஷன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ப்ரிப்போசிஷன் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரீ பொசிஷன்ல வரும். ஆனால் ஹிந்தியில் அது எல்லாமே ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது போஸ்ட் பின்னாடி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால ஹிந்தியில் இதை போஸ்ட் பொசிஷன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 சொற்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சொற்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஹிந்தியில் நிறைய விஷயங்களை ஈஸியாக பேச முடியும். வாங்க பகுதி 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கேலியே. ஃபர்ஸ்ட் வேர்டு கேலியே. உங்களுக்கு டவுட் வரலாம், என்னன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் ஹிந்தியில கா கே கி அப்படிங்கிற வேர்டுக்கு உடைய அப்படிங்கிற மீனிங்னு பார்த்துருக்கோம். ஆனா இந்த இடைச்சொற்கள் எல்லாமே ஹிந்தியில கே அப்படிங்கிறத முன்னாடி வச்சுதான் வரும். அதாவது இந்த வார்த்தைகள் ஹிந்தியில சில வார்த்தைகளுக்கு முன்னாடி கே இல்லைன்னா கி சேர்த்து தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த கேயோ அந்த கீக்கு மீனிங் என்னன்னா உடையன்னு இல்லை. ஸோ இங்க கேலியே, கேங்கிறது தனி வேர்டு, லியேங்கிறது தனி வேர்டு தான். ஆனா கேலியே அப்படின்னு சேர்த்து சொல்லும் போது தான் அது ஒரு இடைச்சொல்லா மாறுது. கேலியே அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா இங்கிலீஷ்ல ஃபார், தமிழ்ல இக்காக, அவனுக்காக, எனக்காக அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் கே பாத். கே பாத் அப்படின்னா ஆஃப்டர், பிறகு அப்படின்னு அர்த்தம். கே பஹ்லே அப்படின்னா பிஃபோர், முன்னாள் அப்படின்னு அர்த்தம். கே பாரேமே அப்படின்னா அபவுட், பற்றி, அதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்போம்ல, பற்றி. கே பாஸ். கே பாஸ் அப்படிங்கிறதுக்கு 2 மீனிங் இருக்குது. என்ன அப்படின்னா பக்கத்துல அப்படிங்கிற மீனிங். அதுக்கு பக்கத்துல என் வீடு இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா, அந்த பக்கத்தில் அப்படிங்கிற மீனிங். அருகில், பக்கத்தில் அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு என்கிட்ட பேனா இருக்குது. ஸோ என்கிட்ட அப்படின்னு சொல்லுமா, என்னிடத்தில் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல கிளியரா சொல்லணும்னா என்னிடத்தில் ஒரு பேனா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்தில் அப்படின்னு சொல்லும்போது இந்த கே பாஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அதாவது இங்கிலீஷ்ல ஹேஸ், ஹேவ் அப்படிங்கிறத யூஸ் பண்றதுக்கும் நியர் அப்படிங்கிற மீனிங்லயும் இந்த கே பாஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 5 வேர்டு அதோடைய மீனிங் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா நிறைய சென்டென்சஸ் நம்மளால பேச முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சில சென்டென்சஸ் நம்ம இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கிவ் அ சாக்லேட் ஃபார் ரீத்து. ரீத்துக்காக ஒரு சாக்லேட் கொடு. ரீத்துக்கு ஒரு சாக்லேட் கொடு. நம்ம நார்மலா கேட்போம், என் தம்பிக்கு ஒரு சாக்லேட் கொடுங்களேன், எங்க அண்ணாக்கு ஒரு சாக்லேட் கொடுங்களேன் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்காக, அவங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரீத்து கேலியே ஏக் சாக்லேட் தோ. ஸோ கேலியே அப்படின்னா ஆக, அவங்களுக்காக, இவங்களுக்காகன்னு சொல்றதுக்கு. ரீத்து கேலியே அப்படின்னா ரீத்துக்காக, ஏக் சாக்லேட் தோ, ஒரு சாக்லேட் கொடுங்க, ஒரு சாக்லேட் கொடு. ரீத்து கேலியே ஏக் சாக்லேட் தோ. ஆஃப்டர் 5 days ஐ வில் கம் தேர். 5 நாட்களுக்கு பிறகு நான் அங்க வருவேன். 5 दिनों के बाद. பிறகுன்னு சொல்லும்போது கே பாத்னு படிச்சிருக்கிறோம். ஸோ 5 दिनों के बाद मैं वहां आऊंगा. நான் அப்படின்னு சொல்லும்போது மே, அங்கே வஹா வருவேன். வருவேன்ங்கிறது ஆக்சுவலா இது ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்க்கான வீடியோஸ் நம்ம இன்னும் போடல. நான் நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ் வீடியோஸும் நான் போடுவேன். ஸோ வருவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும். 5 दिनों के बाद मैं वहां आऊंगा. ஸோ வஹா அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம், உதர். மே உதர் ஆவுங்கா அப்படின்னும் சொல்லிக்கலாம். 5 दिनों के बाद मैं वहां आऊंगा. நெக்ஸ்ட், கம் அண்ட் மீட் மீ பிஃபோர் 5 o'clock. 5 மணிக்கு முன்னாடி என்ன வந்து பாரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். 5 बजे के पहले. முன்னே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, பிஃபோர் அப்படின்னு சொல்றதுக்கு கே பஹ்லேன்னு சொல்லுவோம். 5 बजे के पहले मुझे मिलने आओ. என்ன மீட் பண்ண வா, என்ன சந்திக்க வா. 5 बजे के पहले मुझे मिलने आओ. நெக்ஸ்ட்,
I'm going to talk about Independence Day. நான் சுதந்திர தினத்தை பற்றி பேசப் போகிறேன். मैं स्वतंत्रता दिवस के बारे में स्वतंत्रता दिवस அப்படின்னா சுதந்திர தினம்னு அர்த்தம். के बारे में பற்றி बात करने जाता हूँ பேச போகிறேன். बात करना அப்படின்னா பேசுறது. बात करने जाता हूँ பேச போகிறேன். मैं स्वतंत्रता दिवस के बारे में बात करने जाता हूँ. Next, I have 10,000 rupees. என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது. அது ஹிந்தியில எப்படி சொல்லணும்? மேரே பாஸ். இங்க ஏன் மேரே பாஸ்னு வருது? ஏன்னா என்னிடம்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். கே அப்படிங்கிறது கூட மே அப்படின்னு சேர்ந்ததுன்னா மேனா நான் அர்த்தம். நான் சொல்லும்போது என்னுடைய அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம் ஹிந்தியில? மே கூட கா சேர்ந்தா மேரா வரும் அப்படின்னு பார்த்திருக்கோம். மே கூட கே சேர்ந்தா மேரே வரும். மே கூட கீ சேர்ந்தா மேரி வரும்னு பார்த்திருக்கோம். ஸோ இது எல்லாமே முன்னாடி வீடியோஸ்ல இருக்குது. ஹிந்தியில கா கே கீனா உடையங்கிற மீனிங் வரும். ஸோ இந்த மூணையும் எப்பப்ப எப்படி யூஸ் பண்ணுவோம்? கா எப்போ யூஸ் பண்ணுவோம்? கே எப்போ யூஸ் பண்ணுவோம்? கீ எப்போ யூஸ் பண்ணுவோம்லாம் நம்ம அந்த வீடியோல பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல என்னுடைய உன்னுடைய அப்படின்னு சொல்றது இப்படி மேரா மேரி மேரே தும்ஹாரா தும்ஹாரி தும்ஹாரே. ஸோ மே கூட கா சேர்ந்தா மேரா, மே கூட கீ சேரும்போது மேரி, மே கூட கே சேரும்போது மேரே படிச்சிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்க மே அப்படிங்கிறது கூட என்ன சேருதுங்க? கே பாஸ். மேம் பிளஸ் கே பாஸ் என்ன வரணும்? மேம் பிளஸ் கே மேரே. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மேம் பிளஸ் கே மேரேன்னு வரும். மேரே பாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? மேரே பாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட, என்னிடத்தில், என்னிடம் அப்படின்னு அர்த்தம். மேரே பாஸ் 10 रुपया 10,000 रुपया है. என்கிட்ட 10னா என்ன அர்த்தம்? 10, ஹசார்னா 1000. 10,000 रुपया है. என்கிட்ட 10,000 rupees இருக்குது. மேரே பாஸ் 10,000 रुपया है. Do you have mobile phone? உன்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குதா? ஸோ உன்னிடத்தில் உன்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது என்ன வரணுங்க? तुम प्लस के என்ன வரணும்? तुम्हारे. ஸோ तुम्हारे पास मोबाइल फोन है क्या? உன்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குதா? क्या तुम्हारे पास मोबाइल फोन है அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா तुम्हारे पास मोबाइल फोन है क्या அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த तुम्हारे हमारे उसके इसके ஸோ அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கலைனாலும் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி என்கிட்ட, உன்கிட்ட, அவன்கிட்ட, அவங்க கிட்ட, அவர்கிட்ட இதெல்லாம் எப்படி சொல்றது அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனல்ல இருக்கிற பிளேலிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பார்த்துக்கலாம். சேனல்ல ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டட் வீடியோஸ் தனியாக பிளேலிஸ்ட் இருக்கும். பிராத்மிக் வீடியோஸ் எல்லாமே தனியாக பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போ வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.